உங்களுக்கு தெரியுமா அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் சிலையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு? முருகர் முகத்தில் ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் 1648 கடல் வழியா வந்த டச்சுக்காரங்க கோயிலுக்குள்ள புகுந்து சண்முகரையும் நடராஜர் சிலையும் கொள்ளடிச்சிட்டு போயிருந்தாங்க. அதனால கோயில நடக்க உற்சவங்கள் தடப்படுது. உடனே அந்த பகுதியில் வசிக்கிற வடமலைய பிள்ளைங்கிற செல்வந்தர் புதுசா சண்முகர் சிலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையை தொடங்க சொல்லிட்டாரு. இதுக்கான வேலைகள் ஒரு புறம் நடந்துட்டு இருக்க, ஒரு நாள் வடமலை பிள்ளையின் கனவுல வந்த முருகர் டச்சுக்காரங்க கொண்டு போன சிலை கடலுக்கு அடியில இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான அறிகுறியா சிலை இருக்கிற இடத்துக்கு மேல எலுமிச்சப்பழம் மிதக்கும்னு வானத்துல அதை சுத்தி கருடன் வட்டமிடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு முருகர். உடனே ஊர் ஆட்களை கடலுக்கு கூட்டிட்டு போய் முருகர் சிலை எடுத்துட்டு வந்து கோயில்ல வச்சிருக்காங்க. முருகர் சிலை ரொம்ப நாட்கள் கடலுக்கு அடியில இருந்ததுனால உப்பு தன்மையினால சிலையில் அரிப்பு ஏற்பட்ட வித்தியாசம் இப்பவும் இருக்கு. அடுத்த டைம் நீங்க திருச்செந்தூர் கோயில் போனா அதை கவனிங்க. கொள்ளையடிச்சிட்டு போன சிலைக்கு பதிலா செய்ய சொன்ன முருகர் சிலை இப்போ எந்த கோயில இருக்குன்னு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற 1 minute இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜோட இணைந்திருங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.